வணக்கம். மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா நிறைய கிளைக்கதைகள் வரும். அந்த கிளைக்கதைகள்ல ஒன்னாதான் நம்ம அகஸ்தியருடைய வாழ்க்கையும் பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா, பாண்டவர்கள் வனவாசத்துக்காக வராங்க இல்லையா? வரும்போது அவங்க அகஸ்தியருடைய கதையையும் கேக்குறாங்க. அகஸ்தியர்கிட்ட விதர்ப்ப நாட்டு மன்னர் தனக்கு குழந்தை இல்லாததுனால வந்து விழுந்து வணங்கி கேக்குறாரு, எனக்கு குழந்தை வரம் வேணும், அதுக்காக நீங்க எனக்கு அருள் பாலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அகஸ்தியர் சொல்றாரு, உனக்கு அழகா ஒரு பெண் குழந்தை பிறப்பா, ஆனா அந்த குழந்தைய நீ எனக்கு தான் திருமணம் செய்து வைக்கணும், சரியா அப்படின்னு சொல்றாரு. அந்த மன்னனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மன்னனுக்கு அழகா ஒரு பெண் குழந்தை பிறக்கிறா. அந்த குழந்தையோட பேரு லோபமுத்ரா அப்படிங்கிறது அந்த குழந்தையோட பேரு. அந்த குழந்தை அழகா வளர்ந்து கன்னி பருவம் அடையிறா. அவளும் ஆஹ் திருமண பருவத்தை அடையிறான். அவளை வேற ஏதாவது இளவரசருக்கு மனம் செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த விதர்ப்ப மன்னனுக்கு ஆசையா இருக்கு. ஆனா அகஸ்தியருக்கு பயந்துட்டு எந்த இளவரசருமே திருமணம் செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் ஒரு முனிவருக்கு போய் எப்படி தன்னோட அவ்வளவு அழகான பெண்ணை போய் மனம் செய்து முடிக்கிறது அப்படின்னு அந்த மன்னனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் லோபமுத்ரா சொல்றா, நான் அகஸ்தியரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவ அகஸ்தியரை கல்யாணம் பண்ணிக்கிறான். லோபமுத்ரா தன்னுடைய எல்லா செல்வங்களையும் இழந்துட்டு ஒரு மான் தோல் ஆடைய உடுத்திக்கிட்டு அகஸ்தியரோட சேர்ந்து கானகம் போயிடுறா. கானகத்துல வசதி இல்லாத வாழ்க்கைய தான் தன்னுடைய கணவரோட அவ வாழறா. ஒரு நாள் அவ அகஸ்தியர்கிட்ட கேக்குறா, நம்ம ஏன் வசதியா வாழக்கூடாது, நீங்க ஏன் உங்களுடைய தவத்தினால வலிமையால மிகப்பெரிய செல்வங்களை எல்லாம் பெறக்கூடாது அப்படின்னு கேக்குறா. அப்ப அகஸ்தியர் சொல்றாரு, அந்த மாதிரி செல்வங்களை பெறது என்னால ஒரு நொடியில பெற முடியும், அதுக்காக நான் இவ்வளவு பெரிய தவம் எல்லாம் செய்யல அப்படிங்கிறாரு. சரி, நீங்க ஒரு சாதாரண மனிதனா இருந்து எனக்கு நீங்க செல்வங்களை சேர்த்து கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதனால அவர் பல நாட்டுக்கு போறாரு. பல மன்னர்கிட்ட போயிட்டு அவர் புலவரா சென்று பாடல் பாடி பரிசுகளை வாங்கலான்னு போகும்போது அந்த நாட்டு மன்னர்கள் என்ன செய்யறாங்க, அவங்களுடைய வரவு செலவு கணக்கெல்லாம் அகஸ்தியர்ட்டே கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவரால் அந்த வரவு செலவு மீறி அங்க எங்குமே பணமே இல்லை. அதனால அவரால் மற்ற செல்வங்களை அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து அவரால் பெற முடியல. அதனால அகஸ்தியர் என்ன பண்றாரு, அந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து இதுக்கு மேல பணம் வாங்கினா அந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கறதுனால அதை விட்டுட்டு அவர் வந்துடுறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாடாக போறாரு. அதுக்கப்புறமா அவர் போற நாடு என்ன அப்படின்னா, அவர்களுடைய அரசரா இருக்கிற ஈல்வாலாவோட இடத்துக்கு தான் செல்வம் கேட்டு போறாரு. அந்த இல்வாலாவோட சகோதரன் பேர் வாடாபி அப்படிங்கிறது. அவனுக்கு சுத்தமா பிராமணர்கள் அப்படின்னாலே சுத்தமா பிடிக்காது. அதனால அந்த பிராமணர்களை கொல்றதுக்காக அவன் பல்வேறு சதி திட்டங்கள்லாம் செய்வான். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொளியில பார்க்கலாம்.